அண்மை செய்தி. கோவையில் விபத்திற்குள்ளாகிய எரிவாயு டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. டேங்கர் லாரியிலிருந்து வெளியேறிய எரிவாயு கசிவு 4 மணி நேரத்திற்கு பின்னர் தடுத்து நிறுத்தப்பட்டது என்ற செய்தியை பார்க்கிறோம். ரசாயனம் கொண்டு டேங்கர் லாரியில் இருந்த துளைகள் அடைக்கப்பட்டு தற்போது அந்த டேங்கரை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மீட்புக் குழுவினர் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் பிரவீன். அவரிடம் பேசலாம். பிரவீன், அதிகாலை 3 மணிக்கு இந்த விபத்து நேரிட்டது. அதுவும் அவினாசி மேம்பாலம் ஒரு பிரதான இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்ற செய்திகளையும் நம்ம பார்த்தோம். முதல்ல அந்த எரிவாயு கசிவு எப்படி நிறுத்தப்பட்டது? 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எப்படி நிறுத்தப்பட்டது? இப்போ எப்படி அப்புறப்படுத்துறாங்க அந்த டேங்கர் அங்கிருந்து? கிட்டத்தட்ட 6 மணி நேரத்தை கடந்து விட்டது. கிட்டத்தட்ட இப்போ 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 6 மணி நேரத்தையும் கடந்து இந்த டேங்கரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. காலையிலிருந்து தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். டேங்கரிலிருந்து வெளியேறி கொண்டிருந்த அந்த கேஸை அடைப்பதற்கான, அதாவது அந்த கேஸ் லீக்கேஜை அடைப்பதற்கான அந்த கெமிக்கல் காம்பவுண்டிங் மூலமா பல்வேறு விஷயங்கள் செய்தாங்க. அதாவது கோல்டு வெல்டிங் ப்ராசஸ் உள்ளிட்டவற்றை செய்து தற்காலிகமாக அந்த வாயு கசிவை முதற்கட்டமாக நிறுத்தியிருந்தனர். அதன் பிறகு அந்த வாயு கசிவு நிறுத்தப்பட்ட பிறகு டேங்கரை எடுப்பதற்கு பாதுகாப்பான சூழல் அமையும் என்று சூழலில் திருச்சி ஐஓசிகளிலிருந்து இதனை பிரத்யேகமாக எடுப்பதற்கான இவிஆர்னு சொல்லுவாங்க, ஐஆர்வின்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இன்னும் சில நிமிடங்களில் இந்த டேங்கரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை தொடங்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு தகவலை தெரிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக பார்த்தோம் என்றால் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் இருப்பதற்காக அனைத்து சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தை சுற்றி இருக்கக்கூடிய 500 மீட்டருக்கும் முன்பாகவே இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் மேலே வராத வண்ணம் நிறுத்தப்பட்டிருந்தனர். 8 முதல் 10 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருந்தார். தற்போது பொறியாளர்கள் மற்றும் காவல்துறையினர், மீட்பு படையினர் முன்னிலையில் டேங்கர் லாரியானது இன்னும் சில நிமிடங்களில் எடுத்து நிறுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. காலையில் இருந்த நிலைமைக்கு தற்போது முழுமையாக சூழல் என்பது மாறி இருக்கிறது. காலையில் அந்த டேங்கரிலிருந்து ஒரு இடத்தில் மட்டுமே அடைப்பு, அதாவது அந்த கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இந்த லீக்கேஜ் தொடர்பாக தொடர்ச்சியாக என்னென்ன நடந்தது என்பது குறித்தும் கேட்டறிந்த பிறகு தற்போது களத்திலிருந்து இந்த மீட்பு பணிகளையும் அவர் தன்னுடைய நேரடியான சூப்பர்விஷன்ல பார்த்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல மட்டுமே லீக்கேஜ் இருப்பதாக பொறியாளர்களும் முன்கூட்டியே அதை டயக்னாஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல டோட்டலா அடைச்சிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன தகவல்களை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம இப்ப பாத்திரலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்டெய்னர் நம்ம ட்ரக்கு கூட இணைக்கக்கூடிய அந்த கப்ளிங் பிளேட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த பிளேட் ரிப்ளேஸ் பண்ணணும். அந்த பிளேட் இஸ் ஆன் த வே. அது வந்த உடனே நம்ம டோல்கேட்லேருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனடியாக இது கிரேன் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூர்ல இருக்கு, அங்கே கொண்டு போறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராபிக் எல்லா பக்கம் கார்டன் பண்ணிருக்கோம். இந்த சேஃப்டி காரிடார்க்குள்ள யாருமே வராம நியர்பை இருக்கிற, ஏன்னா இந்த டிராபிக் ரொம்ப இந்த நம்ம ஃபிளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால டிராபிக் இஷ்யூஸ், சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு ஹாலிடே விட்டுருக்கோம். பொதுமக்களுக்குமே காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் இமீடியட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிட்டு இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்கறதுக்கு ஃபயர் ரெஸ்கியூ டீம், ரெவென்யூ டீம், போலீஸ் டீம், இண்டஸ்ட்ரி. நாம் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராட்சத கிரேன் மூலமாக தான் இந்த டேங்கரானது இன்னும் சில நிமிடங்களில் எடுக்கப்பட உள்ளது. இந்த டேங்கர் எடுப்பதற்கு பெரிய அளவில் சிக்கல் எதுவும் தற்போது இருக்காது என்கின்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். மேம்பாலத்தின் மீது விழுந்திருக்கிறது. இந்த மேற்பகுதியில் எந்த ஒரு இபி லைன் எதுவும் போகாதன் காரணமாக பெரிய அளவு சிக்கல் இல்லாமல் இந்த பணிகளை தொடங்கிவிடலாம் என்கின்ற தகவலையும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார். முன்கூட்டியே, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரமும் டோட்டல் இந்த பகுதியில் சுற்றி வட்டார பகுதியில் 500 மீட்டருக்கும் மேலாக மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, முதற்கட்டமாக எரிவாயு வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த டேங்கரை அப்புறப்படுத்த பணியும் சிக்கல் இல்லாமல் நடைபெறும் அப்படின்ற உறுதிப்பாட்டினை அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஆதரவான செய்திதான் என்றே நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.